அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாத பலன்கள். ஆடி மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்க அப்படின்னா மீன ராசி. மீன ராசி மற்றும் மீன லக்கணக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அடுத்துன்னு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றதான். எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். வருமான ரீதியான ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு, அதன் ரீதியாக அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மேன்மையான அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மைகள், அவர்களோடு இந்த மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாங்க. ரெண்டாவது தாயின் உறவுகள் ரீதியாக உங்களுக்கு மன மகிழ்வான அமைப்பும், அவர்கள் ரீதியாக அவங்களுக்கு ஆதாயமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தாங்க. ரெண்டாவது, இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி அப்படிங்கும்போது உறவுகளால் அப்படிங்கும்போது குழந்தைகளாலும் மன மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். குலதெய்வ ரீதியான செயல்பாடுகள் வழிபாடுகள் மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான். வேலை ரீதியான விஷயங்கள், வேலை ரீதியான செயல்பாட்டில் கொஞ்சம் நாட்டம் குறையும், கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா வேலைக்கு போகிறதுல சின்ன சலிப்பு தட்டக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான். வேலை மாறலாமா இல்லை இதைவே செய்யலாமான்னு ஒரு குழப்பத்தை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதம் மட்டும்தான் அந்த தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்து கரெக்டாகிடும் அப்படின்ற விஷயம் தாங்க. ரெண்டாவது, கண்டிப்பாக இந்த மாதம் கடன் ரீதியான விஷயத்தில் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள், அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கண்டிப்பாக உருவாகக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும், குடும்ப உறுப்பினர்களால் மேன்மையும், கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பு பெருகக்கூடிய சூழ்நிலை சூப்பராக இருக்குது அப்படின்ற விஷயம் தாங்க. கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களும் நல்ல ஒரு மனமகிழ்வான மனநிலையோடு நல்ல ஒரு அற்புதமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சௌபாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்குது அப்படின்றது தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பெண்கள் ரீதியாக மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது அதாவது தேவையில்லாத ஒரு வதந்திகள், தேவையில்லாத மனக்கசப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. பெரிய அளவில் பயம் இல்லை அப்படின்றது தான். அதே மாதிரி மேல் படிப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தாங்க. ரெண்டாவது, இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அதர் பர்சனில் அது பெண்கள் ரீதியாக மனக்கசப்புகள் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டங்கள் ரீதியான ஒரு அமைப்பில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ரீதியாக ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு துரோகத்தையோ இல்லை ஏதோ ஒரு மன வலிகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அப்படின்றது தான். ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க. முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தாங்க. அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நினைத்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மைகள் அடுத்த கேட்டகரிக்கு அதன் ரீதியான ஒரு பரிணாமத்திற்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு செயல்பாடுகளை கொடுக்கும் அப்படின்றது தான். மதிப்பு மரியாதை கௌரவங்கள் இதை சார்ந்த செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு சொல்லலாங்க. லாபகரமான விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது லாபத்தை விட விரயங்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சுப விரயமான அமைப்புகளையும் முதலீடு சொத்துக்களை மாற்றக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறதுனால ஒன்றும் பயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. என்னதான் வேலைகள் சார்ந்த விஷயங்கள் ஓட்டங்கள் இருந்தாலும் கூட உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டுங்கிறது தேவைதான். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன ஸ்தானத்தில் சனி பகவான் வலுவாக இருக்கிறதுனால தூக்கத்தை மட்டும் லேட்டாக இது பண்ணுறீங்கன்னு காமிக்குது. ஸோ நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, இதில் மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா நல்ல விஷயமாக இருக்கும். அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மன மகிழ்வான நாளாக இருக்கும். கமிஷன் கலைத்துறை பங்குச்சந்தை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியான ஒரு விஷயத்தில் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கூட நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் அப்படின்றது தாங்க. உறவுகளால் மேன்மையான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகக்கூடிய தன்மையை மட்டும் நீங்கள் பார்த்து செயல்பட்டீங்கனாலே போதுமான விஷயம் அப்படிங்கிறது தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.